ஹே காய்ஸ் நான் உங்களோட சீரியஸ் கேமிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் ஹியூமன்ஸ் பார்ட் 6 தான் guys பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்ட் 5 வரைக்கும் போட்டிருப்போம். அதை பார்க்கலாம் மறக்காம பார்த்துடுவாங்க guys. ஏன்டா ஸ்டோரி கேம் அப்போ தான் ஒரு கண்டினியூவேஷன் புரியும். வாங்க guys வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் நான் போன பாட்டில் என்ன நடந்தது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். போன பாட்டில் guys நம்ம இந்த ஒர்க் பெஞ்ச் செஞ்சுருப்போம் guys. ஓகே, அதே மாதிரி இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா guys இந்த 3 மிஷனில் இருக்க ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நாம இதில் இருக்க ஃபேஸ் 2 தான் கைஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதோட நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் கைஸ், இந்த நாய்க்குட்டி நம்மளுக்கு வந்துருச்சு கைஸ். ஓகே, இதான் அது டோபர்மேன். எப்படி வேறு லெவலா? சரியா கைஸ், நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்போம் கைஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு. அதான் கைஸ் நம்ம இந்த மாதிரி வெப்பன்ஸ் கிராஃப்ட் பண்ண போகிறோம். வேறு லெவல். நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் கைஸ் தெரியும். ஃபைனலி கிராஃப்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஆனால் அதுக்கு முதல் ஜேர்னியில் இந்த கடைசியாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் ஃபேஸ் 2வில் வந்து நம்ம இந்த மிஷன் 3 மிஷன் தான் கைஸ் இருக்குது. இதை மட்டும் முடிச்சிடுவோம். மற்றெல்லாம் அந்த பாருங்க கைஸ், இந்த நான் வீடு கட்டினதுலேயே மற்ற மிஷன்லாம் முடிஞ்சு. ஓகே, இதில் பேசிக் ஃபர்னிச்சர் 1 அன்லாக் பண்ணாங்க கைஸ். மிமிட்டிக்கில் நம்மள்ட்ட 51 மிமிட்டி இருக்குது. எப்படி கிடச்சிச்சுன்னே தெரியல. இந்த இருக்கு கைஸ் பேசிக் ஃபர்னிச்சர். ஓகே, அன்லாக் பண்ணியாச்சு கைஸ். இப்போ அடுத்த விஷயம் வந்து அதில் நான் பார்த்தேன் கைஸ், பெட் செய்ய சொல்லியிருந்தாங்க. பெட்டு முக்கியம்தான். ஆனால் இந்த கேமில் நான் விளாட்ன வரைக்கும் பெருசாக இருட்டாகலை கைஸ். இருட்டானான்னு வெளிச்சம் வந்துடும். அதோட இந்த கேமில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மேலே 3 இந்த லெஃப்ட் சைட் கோனரில் மேலே 3 தொட்டிருக்கலோ, இதில் நம்ம ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணால் அந்த ஃப்ளாஷ் லைட் இருக்குங்க கைஸ். அதை டச் பண்ணால் ஒன் பண்ணிடுவாங்க கைஸ் ஃப்ளாஷ் லைட். ஆனால் இருட்டாகிற டைமில் அவன் தானாகவே ஃப்ளாஷ் லைட் ஒன்றாயிடும் கைஸ். அது உண்மையிலே நல்ல விஷயம் தான், எனக்கு இந்த பிடிச்சிருக்கு. ஓகே, நம்ம வளவளண்டு பேசாமல் இந்த பெட்டை காட்டுவோம். இதை ட்ராக் பண்ணுங்க கைஸ். மிஷனை ட்ராக் பண்ணால் தான் அவங்களே சொல்லுவாங்க எப்படி நீங்கள் செய்யணும்னு. ஓகே, இந்த இருக்குது பெட். நம்ம வீடு பெருசாக கட்டுவோம் கைஸ், கவலைப்படாதீங்க. நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன் கைஸ். எப்போ கட்டுறேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகணும் கைஸ். ஓகே ஓகே, பெட்டும் கட்டியாச்சு. அடுத்த மிஷன் ஒருக்கா தூங்கியாங்க கைஸ். நம்ம டக்குன்னு தூங்கி எழுந்துருவோம். ஓகே, என்ன பெட்டுன்னு காட்டு, ஸ்லீப் பண்ணு காட்டல. ஓகே கைஸ், என்ன செய்கிறான். யூ ஃபீல் ரிலாக்ஸ்ட். ஓகே, ஹெச்பியில் ஏறுது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியுங்க கைஸ், அந்த சானிட்டின்னு ஒன்று இருக்குங்க கைஸ். சரி, அது கூடிச்சுன்னா நம்ம ஹெச்பியில் மேக்ஸிமம் இப்போ 100 இருந்துச்சுன்னா 90 ஆயிரும் கைஸ். அதுக்கு நம்மளால் ஹெச்பி ஏற்றியலாது. ஓகே, அது வந்துருங்க சானிட்டி குடிச்சேண்ணா. அப்போ நாளைக்கே தூங்கினான்டா சானிட்டியெல்லாம் குறைஞ்சிடும். ஆமாம், இப்போ எப்படி எலும்புற? ஓகே கைஸ், ஃபைனலி எலும்பிட்டேன். நான் பயந்துட்டேன். ஓகே, இப்போ தான் கைஸ் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மிஷனை முடிப்போம் கைஸ். போருங்க, ட்ராக் பண்ணி விட்றேன். இந்த ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். வந்தோடனே ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, மேனேஜ்மெண்ட் ஏதோ புது புது ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு கைஸ். அந்த இங்கே இந்த புக்கில் போனால் அந்த ஜம்ப் டு மெப்பன் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ப்ரொஸ்ஃபைட் போலது, த ப்ரைம் வார். அதனால் நம்ம இப்போ போவோம். நாம் எதுவும் கன் செஞ்சால் பயப்பட தேவையில்ல கைஸ். ஓகே, செய்வோமா? செய்கிறதுக்கு முதல் இந்த ஃபேஸ் 2வில் போயிட்டு ஓகே கம்யூனிகேஷனை அன்லாக் பண்ணேன். இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான மிமிட்டிக்ஸில் உண்டு. ஓகே, இவ்வளோ புல்லட்ஸ் இருக்கா? நல்ல விஷயம். கிராஃப்ட் ஆமோ அதாவது இந்த சப்ளை ஒர்க் பெஞ்சில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆமோ கிராஃப்ட் பண்ணுவோம் நம்ம. ஓகே கைஸ், பார்த்தீங்களா இந்த பிஸ்டல் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா ஏதோ லொகின் பண்ணதுனால தந்தானுங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இதில் எனக்கு இந்த நார்மல் பிஸ்டலை விட இது நல்லா பவராக இருக்கும் போல் கைஸ். ஓகே, அதனால் நம்ம இந்த புது பிஸ்டலே கிராஃப்ட் பண்ணுவோம். கன்ஃபார்ம் ஏகேயும் கிராஃப்ட் பண்ணுறது. ஏன்னா அதில் இந்த 2 தர ப்ளூ பின் தான் நம்மள்ட்ட இருக்குது. காய்ஸ் இந்தாரு காய்ஸ், சப்ளை ஒர்க் பெஞ்ச் அதானே. அப்போ இதில் தான் கன் செய்கிறதுக்கு அது புல்லட் செய்கிறதுக்கு இது இப்போ விளங்கிட்டு காய்ஸ். அமோ எஸ்ஆர் அமோ, ரைஃபிள் அமோ, கோப்பர் அமோ.
ஓகே கைஸ். அமோ மிஷன முடிச்சாச்சு. இப்ப தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு அது வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். ஐய மில்லி வெப்பன் கிராஃப்ட் பண்ணேன் கைஸ். மில்லி வெப்பன் அதுவும் சிம்பிள் தான். இங்க தான் எங்கேயோ பார்த்தேன். ஓகே. இதுல இந்த ஸ்கிராப் மெட்டல் நம்ம இதே கிராஃப்ட் பண்ணுவோம் கைஸ். அதுக்கு ஸ்கிராப் மெட்டல் போகுது. ஓகே. டோர்ச் அசெம்பிள். ஓகே. ஆர்மர் காய்ஸ் ஏதாச்சும் ஒரு வெப்பனை கிராஃப்ட் பண்ணியாங்க காய்ஸ். ஓகே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது குர்ரா கிராஃப்ட் ஃபைனலி. ஓகே காய்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஓகே இந்த கண்ணையுமே நான் கிராஃப்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேன் காய்ஸ். அப்பா என்ன காய்ஸ் இது? அதானே நம்ம கத்தி வைப்போம் இந்த இடத்துல. ஓகே நம்மளால கன்னு பிஸ்டல் மாற்ற முடியுது. ஓகே இதுக்கு நம்மள்ட்ட புல்லட் இல்லை. ஆனால் இந்த ஏற்கனவே நான் ஆஃப்லைனில் வந்து அடித்து வச்சுருந்தேன் கைஸ். அப்போ எனக்கு நிறைய புல்லட்ஸ் தந்தவனுங்க. ஷாட்கன் புல்லட் இல்லை, எஸ்எம்ஜி புல்லட்டும் இல்லை. எஸ்ஆர் இது பிஸ்டல். ஓகே வித்ட்ரா பண்ணி காய்ஸ் இதில் புல்லட் தான் நம்ம இப்போ கிராஃப்ட் பண்ண வேண்டியது. நான் கிராஃப்ட் பண்ணி போட்டு காட்டுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ் இப்போ நம்மளை மெப்பா மற்ற சொல்கிறாங்க. அந்த விஎன்ட நம்ம ஒரு பறவை ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். அது இப்போ காய்ச்சி கொண்டு இருக்கு காய்ஸ். அது வந்து ஒரு மிஷன் தான் காய்ஸ். அது வேற ஒன்றுமே இல்லை. அது நம்ம இப்போ கொஞ்சம் கஷ்டமான மிஷன். நம்மளோட இன்றைக்கான மெயின் கண்டென்ட் என்னென்னா இந்த ஜேர்னியில் இருக்க மிஷனை முடிக்கிறது தான் காய்ஸ். ஆனால் நம்ம முடிஞ்சால் அந்த மிஷனை முடிக்க பார்ப்போம் காய்ஸ். ஓகே அந்த மேப்பில் காட்டினது நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் காய்ஸ். ஓகே ஏன்னா நான் இன்னும் அதை போகிறதுக்கு தயாராகலை. புல்லட்ஸ் கிராஃப்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரோஸ்போ வந்து பேக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னா நம்ம இதில் ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இருக்கு இன்னும். ஓகே காய்ஸ் ஆர்மர் செய்ய. ஓகே ஆர்மர் இந்த மேலே எப்படி பார்த்தீங்கன்னா இது ஹெல்மெட்டு. ஓகே ஏதோ டயர் 1 தான் கைஸ் நம்ம இப்போ செஞ்சது. இதில் டிஷர்ட் இருக்கா இது? ஓகே கைஸ் இதில் டிஷர்ட்டும் இருக்கு. ஓகே இதில் ஷூவும் இருக்கு. ஆனால் சரி ஷூவா இது என்ன ஜீன்ஸும் இருக்கு. ஆனால் செய்ய முடியல. ஓகே கைஸ் இப்போ இதுக்கு நம்மளுக்கு ஹைடு வேணும். நான் போய் ஹைடு கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ் நம்ம கொஞ்சம் ஹைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்மளால் ஜீன்ஸுமே செய்ய முடிஞ்சிச்சு. லோன் வுல்ஃப் பேண்ட்ஸ். ஓகே க்ளவுஸ் இருக்கான்னு பார்த்தா இந்த க்ளவுஸ் நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்குது. ஷூவும் ஒரு புது ஷூ தான். ஓகே கைஸ் நம்ம இதோட ஃபுல் இதையும் கிராஃப்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே அவ்வளோதான். நம்ம அந்த ஸ்கின்னை அன்னிக்யூப் பண்ணால் தான் கைஸ் எப்படி இப்போ அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஓகே காய்ஸ் நம்ம இந்த காஸ்மெட்டிக்ஸ்குள்ளே போனால் வருமானு நினைக்கிறேன். போகிறோங்க அதான் தேடி பார்க்குறேன். இதை அன்னிக்யூப் பண்ணிடுவோம். ஓகே காய்ஸ் இப்படி தான் இருப்பான் அவன். ஜாதிக்கு தான் இருக்கான். அந்த இந்த மாஸ்க் அன்னிக்யூப் பண்ணிடுவோம். இருக்கட்டும் காய்ஸ் ஏண்டா மாஸ்க் அன்னிக்யூப் பண்ணால் அவ்வளோதான். ஸ்டார் டஸ்ட் வந்து செத்துருவோம் இன்ஃபெக்ட் ஆகி நம்ம. ஓகே காய்ஸ் இப்போ நம்ம ஜேர்னியில் திருப்பி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஜேர்னி படி பார்த்தா இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபேஸ் 2ல் ரிப்பேர் ஆர்மர் வெப்பன் ரெண்டுமே ஏதாச்சும் ஒன்று ரிப்பேர் பண்ணியா. ஆட காய்ஸ் இதில் தான் காய்ஸ் ரிப்பேர் பண்ணணும். வுட்டு ஐயா இவ்வளோ நேரம் அப்போ எதில் போய் ரிப்பேர் பண்ணியிருக்கேண்ணா. இது என்ன காய்ஸ் இது லெஃப்ட் ஓவரா அப்படின்னா பொறுங்க காய்ஸ். மிமிட்டிக்குள்ளே போய் போல போகணும். சரியா மிமிட்டிக்குள்ளே போய் தான் அந்த லெதர் கிராஃப்ட்னு ஏதோ ஒன்று அன்லாக் பண்ணணுமா காய்ஸ்.
இந்தா இருக்கு கைஸ். ஒரே ஒரு என்னது அந்த டிஎன்ஏ மாதிரி இருக்கு, அது கேட்குறானுங்க. ஓகே, இப்போ இதில் போய் தான் கிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், விளங்கிருச்சு. இதுக்கு தான் இவ்வளோ நேரமாக யோசிச்சு ஒன்று கிராஃப்ட் பண்ணாலே 2 வந்துடுது. நல்ல விஷயம். ஓகே காய்ஸ், ரிப்பேருக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஆர்மர் எனக்கு தெரிஞ்சு இந்த தொப்பி தான் காய்ஸ் ஈஸி. ஆனால் நான் ரிப்பேர் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், ஃபேஸ் 2வையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேறு லெவல். அதாவது கொம்பட் கிராஃப்டிங்கோட ஃபேஸ் 2. இப்போ ஃபேஸ் 3 எப்படி காய்ஸ் இருக்குது? இக்யோ பண்ணி வெப்பன் மூட், ஆர்மர் மூட். காய்ஸ் நான் கராஜ் செய்யணும்னு வந்திருந்தா நல்லா இருக்குங்க காய்ஸ். நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ பைக் கிராஃப்ட் பண்ணி ஓடணுமென்று இருக்கு. ஓகே காய்ஸ், நம்ம இந்த மிஷனையும் மறக்கக்கூடாது. இதே முடிக்கணும். இது ஃபேஸ் 2வில் இது கொஞ்சம் கூட இருக்குது. பார்ப்போம், நல்லா போகணும்னு நினைக்கிறேன். ஏஆர் ட்ரையர் ஏதோ மிமிட்டிக்கில் போய் அன்லாக் பண்ணணுமா காய்ஸ்? ஓகே, லாஜிஸ்டிக்குள்ளே போயிட்டு இந்த இருக்கு ஏஆர் ட்ரையர். அன்லாக் கால் கொடுப்போம் காய்ஸ். மிமிட்டிக்கு வேறு அநியாயத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. இப்போ இந்த கேம் அப்படியே ஸ்டக் ஆகி போயிடுங்க காய்ஸ். ஓகே, ஒன்றுமே செய்யலை. திருப்பி லெவலப் மட்டும்தான் மிமிட்டிக் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, பில்டர் மீட் ட்ரையர். இது இல்லைடா. ஓகே காய்ஸ், மீட் ட்ரையராம். இதான் மீட் ட்ரையராம். கோப்பர் 4 வேணுமா? ஐயே, எல்லாத்துக்கும் கோப்பர் கட்டிட்டுருக்கானுங்க. ஓகே காய்ஸ், நம்மளால் அதை வைக்க முடியுது. வச்சாச்சு காய்ஸ், மீட் ட்ரையர். இப்போ என்ன செய்யணும்? மேக் ப்ரிசர்வ்டு மீட் ஆர் ஃபிஷ் யூஸிங் மீட் ட்ரையர். ஓகே காய்ஸ், நம்மள்ட்ட மீட்டு தான் இருக்குது, ஃபிஷ்ஷெல்லாம் இல்லை. இப்படி தான் நினைக்கிறேன். ப்ரிசர்வ்டு ஃபிஷ்ஷஸ். ஓகே, ஃபிஷ்ஷுமே இருக்குது, மீட்டுமே இருக்குது. ஆனால் சோல்ட்டு வேணுமா? ஓகே, சோல்ட்டு நான் எனக்கு எங்கே செய்யணும் தெரியும். இதில் ஓகே, அப்போ இதில் தான் கன்ஃபார்ம். இந்தாருங்க சோல்ட். அப்பா செய்ய முடியுது. அப்போ ஃபிஷ்ஷுமே செய்வோம் காய்ஸ், மீட்டுமே செய்வோம். வேறு லெவல். இன்றைக்கி வேறு லெவலில் போகுது காய்ஸ். கன்று செஞ்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு சில நேரம் பார்ப்போம் காய்ஸ். அந்த பெரிய மிஷனை முடிக்க பார்க்கணும் காய்ஸ். மெப்பில் ஒன்று காட்டுச்சு, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அந்த மிஷனை முடிக்க பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே காய்ஸ், நம்மளால் இப்போ ஒன்று ப்ரிசர்வ்டு மீட்டு இல்லை ஃபிஷ், அது ரெண்டுத்தில் என்ன கிராஃப்ட் ஆனாலுமே ஓகேங்க காய்ஸ். என்னடா டைம் எடுக்கும் போல. அப்பா காய்ஸ், ரொம்ப நேரம் எடுக்கும் போல காய்ஸ். ஓகே காய்ஸ், நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். காய்ஸ், நம்ம அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம இந்த கிராஃப்ட் லோயமி சோயல்னு ஏதோ ஒன்று இருக்குது காய்ஸ். இதை நம்ம கிராஃப்ட் பண்ணிடுவோம். ஏன்டா அப்போ இந்த டைம் வேஸ்ட்டாக போகக்கூடாது. அதனால தான் யோசிக்கிறேன். மிமிட்டிக்ஸ்குள்ளே போயிட்டு லோயமி சோயல் என்னடா புதுசாக இருக்குது, பேரே ஒரு மாதிரி இருக்குது. நம்மளால் செய்ய முடியுமா? நான் மிமிட்டிக்ஸில் காட்டல ஒன்றும். ஓகே காய்ஸ், ஆனால் ஓகே இந்தா இருக்குது 3 என்கிராம் மாதிரி காய்ஸ். இப்போ 3 டிஎன்ஏ மாதிரி இதில் இருக்குது. அதை கொடுத்தா வந்துடுது. ஓகே, இது நம்மளால் வைக்க முடியுதா? எங்கே வைப்போம்?
வீட்டுக்கு வெளியெல்லாம் வைக்கிறதாடா. சரி காய்ஸ், ஒரு மூலையில் வச்சு விட்ரும். ஏண்டா இப்போதைக்கு வீடு சின்னம் தானே, பிரச்சனை இல்லை. ஓகே, ஜேர்னிக்குள்ளே போயிட்டு திருப்பி இந்த ஃபேஸ் 2ல். ஓகே காய்ஸ், சீட்ஸ் வந்து விதைக்காம இதில் நம்மள்ட்ட நிறைய சீட்ஸ் இருக்குது. பொட்டேட்டோ கோன் போடுவோம் காய்ஸ். ஓகே, ஐயோ ஏதோ லைட்டு வேணுமா, இது வேணுமா, அது வேணுமான்னு கொண்டிருக்கானுங்க. காய்ஸ், நம்ம டேட்டி வாட்டரே ஊற்றுவோம். என்னத்துக்கு பாயில்டு வாட்டர் கொஞ்சம் நம்மள்ட்ட இருக்கிறது பற்றாக்குறையாக தான் இருக்குது. ஓகே சி வாட்டர் எடுத்து ஊற்றுவோம் காய்ஸ். தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்குள்ளே மரம் வளர்ந்துருச்சு. இருபது அந்த வாட்டரை ஊற்றியாச்சு காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம சீடு விதைச்சாச்சு. ஓகே, ஜேர்னி கம்ப்ளீட்னு வந்திருக்கு. இப்போ அடுத்தது இதுலேருந்து மரம் வர அந்த இதுலேருந்து நம்ம இதை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சூரிய வெளிச்சம் இல்லையா காய்ஸ்? ஐயே, இப்போ நான் அதுக்கு என்னடா பண்ணுவேன்? ஓகே காய்ஸ், இன்னும் எத்தனை மிஷன் இருக்குது? ஹார்வெஸ்ட் ஃபோம். நான் நினச்சேன் காய்ஸ், இதுலேருந்து நம்மளை ஹார்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க இந்த லோயமி சோயல்லேருந்து. அதுக்கு முதல் இந்த மிஷன் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இதுவும் எப்போ முடியும்னு தெரியல. 4 நிமிஷமா? ஓகே காய்ஸ், இப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும். காய்ஸ், நம்ம இந்த லோயமி சோயல், அதாவது இந்த கார்டன் எடுத்துக்கொண்டு வெளியே வச்சுருக்கோம் காய்ஸ். ஏன்னா நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் தேவைப்படுது, அப்போ தான் வளரன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னுமே லோவில் தான் காய்ஸ் இருக்குது. எனக்கு என்னென்னே புரியல. ஓகே காய்ஸ், இது இன்னும் நடக்கட்டும். நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ அந்த கிளைம் ப்ராடக்ட்குள்ளே போயிடுவோம் காய்ஸ். ஓகே, இந்த மிஷனை முடிச்சாச்சு. ஃபைனலி இந்த மிஷனையும் முடிச்சாச்சு. இல்லை புரியல, என்னது இங்கே 3வது மிஷன் நம்ம ஸ்பெண்ட் மூவ் டு ரிஸ்டோர் டிவியன் பவரா? என்னோ தெரியல, முடிஞ்சிருக்கு. திருப்பியும் ஸ்டவ்வை பில்டு பண்ண சொல்கிறானுங்க காய்ஸ், புரியல. ஆனால் காய்ஸ், இப்போ நான் ஒன்று காட்டியா காய்ஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் நம்மளோட 3வது ஃபேஸ் 3ல் கராஜ் அன்லாக் பண்ண விஷயம் வந்திருக்கு காய்ஸ். அதே மாதிரி நம்மளால் நினச்சா நம்ம பைக்கும் கிராஃப்ட் பண்ண முடியும் காய்ஸ். இந்த மிஷனை முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி முடிக்க பார்ப்பேன் காய்ஸ். நான் அதை பார்த்தேன். ஓகே, நானும் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறேன் காய்ஸ். இதுவே முடிஞ்சு காய்ஸ். சரியா, அது இன்னும் வரலை. நான் எதோ சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் காய்ஸ், அந்த தோட்டம் ஒன்று நம்ம லோயோமி சோயர் ஏதோ ரஃப் பண்ணி வச்சோம். சரியான டைம் எடுக்கும் போல காய்ஸ். அதுவும் இந்த வெளிச்சம் வேறு இருட்டாயிருச்சுன்னு வைங்களேன். இருட்டாச்சுன்னா அது அப்படியே ஸ்டக் ஆகிடுது காய்ஸ். ஒவ்வொரு டே லைட்டில் சூரிய வெளிச்சம் பட்டால் மட்டும்தாங்க காய்ஸ் அது வளருது மரம், விளங்கிட்டா. அதனால் சரியான டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க காய்ஸ், எனக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த ஜெர்மினேஷன் போட்டு 11% இருக்கா, அது 100 வரும்னு நினைக்கிறேன் காய்ஸ். எனக்கு இப்போ விளங்குது. ஓகே காய்ஸ், அதனால் நம்ம கராஜ் செய்வோம் காய்ஸ். நான் எவ்வளோ வீடியோ அவ்வளோ பெருசாக போகல. சரி, நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்ம் ஒரு வித்தியாசமான வீடியோ இருக்க போகுது காய்ஸ். நம்மளோட ஃபஸ்ட்டு பொஸ் ஃபைட் மாதிரி மினி பொஸ் ஃபைட் வீடியோவாக தான் காய்ஸ் இருக்க போகுது நெக்ஸ்ட் வீடியோ. அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்காக நம்ம இப்போயே ப்ரிப்பரேஷன் ஆகிப்போம். வெப்பன்ஸ்லாம் அது இருக்குது காய்ஸ். ஓகே, இந்த வெப்பன்ஸை வச்சு அதை தோக்கடிக்க முடியும். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட கன்று மட்டும்தான். சரி, மோட்டர் சைக்கிள் மட்டும்தான் காய்ஸ் இல்லை. எங்கே இதில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், அன்லாக் கராஜ் மிமிட்டிக், வேறு லெவல் காய்ஸ். ஓகே, பில்டிங்குள்ளே இதாக இருக்குது. ஒன்று தானே, வேறு
கராச்சி வைக்கிறதுக்கு தான் இப்போ இடம் பிரச்சனையாக இருக்க போகுது. இது இல்லைடா. ஓகே, இந்த வைக்க முடியுமா? வேறு லெவல். ஆனால் இந்த இடம் சரிப்பட்டு வராது. நான் இப்போ அதை மூவ் பண்ணிட்டேங்க. இங்கே அந்த என்ன ஸ்டோவ் இருந்துச்சு, அதை மூவ் பண்ணி வச்சு போட்டு இப்போ நான் இந்த இடத்த உடைச்சி இப்போ கராஜ் கட்டுறேங்க. ஓகே, நம்மளால் கட்ட முடியுது, நல்ல விஷயம். நானும் கட்ட முடியாதுன்னு நினச்சேன். இதான் கராஜ். இந்த இடம் இப்படி இருக்கணுங்க. இந்த பைக்கை நம்ம இதில் தான் கிராஃப்ட் பண்ண மாதிரி இருக்கு. இதுலேருந்து நம்ம போயிட்டு வரணுமே. என்ன காய்ஸ் சத்தம் அங்கே இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன செய்யணும்டா, இதில் எனக்கு தெரிஞ்சு மிஷன் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஃபேஸ் 3ல் ஓகே 2 மிஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு காய்ஸ். ஒவ்வொன்று பைக்கா, நானும் அதை தான் ஆசைப்பட்றேன். கராஜ் டிஸ்பிளே மேனேஜ் வெஹிக்கிள்ஸ். ஓகே காய்ஸ், இப்படி தான் பைக் கிராஃப்ட் பண்ணணுமா? பேசிக் பார்ட்ஸில் கோப்பர் வேணுமா? இதுக்கு இது கிராஃப்ட் பண்ண முடியுது காய்ஸ். டயர், இதுக்கும் கோப்பர் தான் வேணும். இதுவும் கிராஃப்ட் பண்ண முடியுது காய்ஸ். கோப்பர் மட்டும்தான் காய்ஸ். கோப்பரை மட்டும் போய் எடுத்துகிட்டு வரோம். ஓகே காய்ஸ், நம்ம தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, பார்ப்போம் காய்ஸ் இப்போ கிராஃப்ட் பண்ண முடியுதானே. இது கிராஃப்ட் பண்ணியாச்சு. இது காய்ஸ் கிராஃப்ட் பண்ணியாச்சு காய்ஸ். ஓகே, இப்போ என்ன செய்யணும்? பைக் கிராஃப்ட் பண்ணிட்டோம் காய்ஸ். பைக்கு பொறுங்க, எங்க காணல. என்ன ஏமாத்துறீங்களா? ஓகே, இந்த பைக் இருக்கு, ஆனால் எங்கன்னு தெரியல. நம்மள்ட்ட ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கானே பைக்கை காட்டுற மாதிரி? ஓகே, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு, கோஸ்ட் ஆஃப் த வேஸ்ட்லேண்ட். காய்ஸ் என்ன காய்ஸ் ஏதோ புதுசாக இருக்குது. சம்மௌன் பண்ண போகிறோம் காய்ஸ். வந்துருச்சு காய்ஸ். நம்ம அந்த ஸ்கின் ஒன்று ஏதோ கடந்துச்சுன்னு எடுத்து விட்டேன் காய்ஸ். காய்ஸ் நம்ம பைக் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம் காய்ஸ். வேறு லெவல். ஃபியூல் நம்மள்ட்ட இருக்குது காய்ஸ். நம்ம அங்கே நம்ம இதுக்குள்ளே வச்சுருக்கோம், நம்மளோட ஸ்டோரேஜ்குள்ளே. எப்படி வேறு லெவல். அடே இடிச்சு விட்டா. ஃபோனுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி இறங்குது? ஓகே, இந்த பெட்ரோல் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் காய்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ரோட் சைடில் கார்கள் இருக்குது சரியா காய்ஸ். இந்த கார்கள் சில கார்கள் வந்து அந்த இப்படி காட்டுறாங்கன்னு காட்டுதா. பொருங்க காய்ஸ், வரேன் இதை கொண்டுட்டு வரேன். ஓகே தள்ளி விட்டான். ஓகே அது செத்து தொலையிட்டேன். அப்பா கடுப்பாகுது. இருந்தா இப்படி சில பல கார்களில் இந்த டிக்கியில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கார் பெட்ரோல் கிடச்சிடுங்க. இது பெட்ரோல் தான் நினைக்கிறேன். இது எனக்கு இப்படி தான் நான் எடுக்கிறேன். நாங்கள் இந்த காரில் இல்லை காய்ஸ். நம்ம ட்ராவலுக்கு பைக்கு தான். பாட்டெலாம் வேற மாதிரி. அப்பா என்ன காய்ஸ் இந்த ஓட்டம் ஓடுது. சிறுசு வேறு லெவலாக இருக்கு. ஓகே கைஸ், ஏதோ அடுத்த மிஷன் வந்து 100 கிலோமீட்டர் ஓடுறதாங்க கைஸ். அதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்ப்போம். ஓகே கைஸ், இதோட எனக்கு இந்த வீடியோ பெருசாக போயிருக்கு. பாட்டுக்கு தாங்க காசு. சரி பாட்டு நல்லா இல்லை கைஸ். நான் கொப்பரேட் வந்து வேறு பயமாக இருக்கு. வந்தாச்சு காய்ஸ், இவ்வளோ மாஸ்டர் விட்டு வந்து ஜம்ப் பண்ணா. ஓகே இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே இந்த பைக்கை இப்படி விடுறோம் சரியா, இப்படியே விட்டுருவோம் இந்த பைக்கை.
பாட்டு கேட்குது. கடுப்பாகுது. ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்துல வருதானே பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே கைஸ், இப்போ அங்கே அந்த பைக் இருக்க காணல. டேய் வீட்டு அட்டாக் பண்ணி அதை கொன்றும். ஓகே, அசிடன் ஏதோ கிடைக்குது கைஸ், நல்ல விஷயம். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ எவ்வளோ என்ன பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு எல்லாம் வெயிட் பண்ணுங்க காய்ஸ். நம்ம இந்த வீடியோவில் நிறைய விஷயம் பண்ணியிருப்போம் காய்ஸ். வெப்பன்ஸ் மேக் பண்ணியிருப்போம், முக்கியமான விஷயம் பைக் கிராஃப்ட் பண்ணியிருப்போம், நிறைய பண்ணியிருக்கோம் காய்ஸ். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். பாய் பாய் பாய். இப்போது விடைபெறுவோம் உங்களோட சீரியஸ் கேமிங் காய்ஸ். பாய்.